பிரித்தானியாவில் வசிப்பதற்கு விசா கட்டணத்தை செலுத்த பணமில்லை என கூறி தனது கட்சி உறுப்பினர்களிடம் நிதி சேகரித்த இந்தியாவை பின்புலமாக கொண்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தின் கிரீன் கட்சி உறுப்பினரான கியூ மணிவண்ணன் என்பவரே இந்த விசா சர்ச்சையில் சிக்கியுள்ளார். தங்களை ஒரு வகைப்படுத்தப்படாத பாலினத்தவர் என அடையாளப்படுத்தும் மணிவண்ணன் தான் மிகவும் பின்தங்கிய வறுமையான பின்னணியில் இருந்து வந்ததாக கூறிக்கொண்டவர். ஆனால் தற்போதைய ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ சொத்து விபர பதிவேட்டின்படி மணிவண்ணனுக்கு அவரது சொந்த நாடான இந்தியாவில் 2,00,000 பவுண்டுகள் முதல் 2,50,000 பவுண்டுகள் வரை பெறுமதியான சொகுசு வீடு ஒன்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவின் சென்னையில் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து வீட்டின் விலை சுமார் 45,000 பவுண்டுகள் மட்டுமே என உலகளாவிய சொத்து வழிகாட்டி தளம் குறிப்பிடுகின்றது. இந்நிலையில் 1/4 மில்லியன் பவுண்டுகள் பெறுமதியான வீடு என்பது இந்தியாவில் ஒரு மிக ஆடம்பரமான சொத்தாகவே பார்க்கப்படுகின்றது. கடந்த மே மாதம் பிரித்தானியாவில் தங்குவதற்கான விசா கட்டணத்தை செலுத்துவதற்காக தனது கட்சி உறுப்பினர்களிடம் நிதியுதவி கோரியிருந்தார். அது மட்டுமன்றி 2017ஆம் ஆண்டில் அவர் எழுதிய கவிதையொன்றில் தான் பசியால் வாடி பட்டினியாக இருந்ததாகவும் தனது முன்னோர்கள் பாலியல் தொழிலாளிகள் மற்றும் நடன கலைஞர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் மணிவண்ணன் உண்மையில் ஒரு ஆடம்பரமான மற்றும் சலுகைகள் நிறைந்த பின்னணியில் வளர்ந்தவர் என்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. அவரது கவிதை வறுமையை பற்றியது அல்ல, அது பாலின அடையாளத்தை பற்றியது மட்டுமே என்று ஸ்காட்லாந்து கிரீன் கட்சி தற்போது தெரிவித்துள்ளது. வறுமையை ஒரு கருவியாக பயன்படுத்தி மணிவண்ணன் அனுதாபம் தேட முயன்றாரா என்ற கேள்வி தற்போது பிரித்தானிய மற்றும் இந்திய ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது.